அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி யூனிட் 3 புக்ஸ் ஃபார் பிரைமரி அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பார்க்குறோம். எக்ஸசைஸ் நம்பர் 4ல சம் நம்பர் 1 to 7 மீதி சம் எல்லாம் ஆன்சர் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்க்குறோம். பிஃபோர் சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டோட்டல் அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டிஸ். டோட்டல் அசெட் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கேபிட்டலுக்கும் லயபிலிட்டிஸ்க்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி நம்மளால புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் மீன் business is separate person, the owner is separate person, business separate person. இந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கேபிட்டல் அப்படிங்கிறது the agreement between the owners and பிசினஸ்க்கும் ஓனருக்கும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட். என்ன அக்ரிமெண்ட் நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். இந்த ஓனர் என்ன பண்றாரு, பிசினஸ் கிட்ட அமௌண்ட் கொடுக்குறாரு, கேபிட்டல். அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு 1 year ஃபுல்லான பிசினஸ் ரன் பண்ணுங்க, இந்த பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பிசினஸ் பிளான் நீ ரன் பண்ணு, இந்த பிசினஸ்ல வரக்கூடிய ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நானே பேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பிசினஸ்ல வரக்கூடிய எல்லா கெயின், எல்லா இன்கம் எல்லாம் எனக்கே கொடுத்துருங்க. ஸோ அதனால என்ன பண்றோம், ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாம பிசினஸ், நம்ம ஓனர் அல்ல, நம்ம ஓனர் கிடையாது, நம்ம யாரு, நம்ம பிசினஸ். நம்ம என்ன பண்றோம், ஓனர்கிட்ட அமௌண்ட் வாங்குறோம். எதுக்கு? பிசினஸ் ரன் பண்றோம். வாங்கின அமௌண்ட் என்ன பண்ணணும், திருப்பி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? நம்ம தான் பிசினஸ், நம்ம பிசினஸ். யாருக்கு திருப்பி கொடுக்கணும்? திரும்பி ஓனருக்கு கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னது? கேபிட்டல். அதனாலதான் கேபிட்டல் என்ன பண்றோம், லயபிலிட்டி சைடு போடுறோம். இந்த பிசினஸுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, லயபிலிட்டி இருக்கு. அதனால கேபிட்டல் என்ன பண்றோம், லயபிலிட்டி சைடு போடுறோம். கிரெடிட்டார்ஸ் என்ன, எனி பேங்க் அமௌண்ட்டோ, ஏதாவது அமௌண்ட்டோ அல்லது ஸ்டாக்கோ கிரெடிட்க்கு பணம் கொடுக்காம வாங்கினா நமக்கு கெயின் இருக்கு. ஒன்று கேஷ் உள்ள வந்திருக்கும், அல்லது பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அல்லது ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். திருப்பி கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா, லயபிலிட்டி இருக்கா? அதனால என்ன பண்றதெல்லாம் கிரெடிட்டார் சைடு போகும். ஸோ இது லயபிலிட்டி, இது ரெண்டு தான் இருக்கும். ஸோ இந்த அசெட்ல என்ன இருக்கும், அசெட்னா என்ன, எல்லா ரைட்ஸுக்கும் பேரும் அசெட். இந்த எல்லா ரைட்ஸ்னா நம்ம கிட்ட என்ன இருக்கு, கேஷ் இருக்கு, ஃபோமோட கேஷ், இந்த பிசினஸோட கேஷ் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கிட்ட பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸ்டாக் இருக்கு, அது என்ன பண்ணலாம், நம்மளோட அசெட்டு, அதை லாபம் வச்சு விற்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு. ஃபர்னிச்சர் இருக்கு, அதை யூஸ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஸோ நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கு, இன்னும் அதோட சர்வீஸை நம்ம இன்னும் ரெண்டர் பண்ணல, அந்த சர்வீஸை கேட்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு, இல்லைன்னா அந்த பணத்தை திருப்பி கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதாங்க ஃபார்மேட்டு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ல. ஆல் அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ். 11th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸிமம் என்ன அசெட் வரும், அசெட்ல இதெல்லாம் வரும், கேஷ் வரும், பேங்க் வரும், ஸ்டாக் வரும், ஃபர்னிச்சர் வரும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு வருஷத்துக்கு 12 மந்த்துக்கு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு சேர்த்து அதை விட அதிகமாக இதெல்லாம் கொடுத்துருக்குமோ, எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்குமோ அது பேர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் அதோட பீரியட் வரும்போது எக்ஸ்பென்சஸ் கொடுக்க வேண்டிய, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லைன்னா நான் இப்பயே க்ளோஸ் பண்ற அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுன்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. டெட்டார்ஸ் என்ன, இந்த கிரெடிட்டாருக்கு ஆப்போசிட் டெட்டார்ஸ். அப்போ என்ன பண்ணுவோம், நாம கேஷ் கொடுத்துருப்போம், அல்லது பேங்க் மூலியமா கொடுத்துருப்போம், அல்லது ஸ்டாக்கு கடனாக கொடுத்துருப்போம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டாக்கை கடனாக கொடுத்துருப்போம், அவர்கிட்ட இருந்து பணமும் வாங்கியிருக்க மாட்டோம். அப்போ நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, நாம கடனுக்கு கொடுத்த ஸ்டாக்குக்கு எகென்ஸ்டா அதுக்கு ஈக்குவலா பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அப்படின்னா அந்த குட்ஸை கொடுன்னு கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. அதுதான் டெட்டார்ஸ் என்ன பண்றோம், அசெட் சைடு. சரி, இதுல வேற என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இந்த கேபிட்டல்ங்கிறது என்னது, ஓனர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு பேரு கேபிட்டல். ரைட். அதுல வேற என்ன வரும் அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூ கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் லாசஸ், ஏதாவது லாஸ் ஆகுது அல்லது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அப்படின்னா
அதை என்ன பண்ணுவோம், கேபிட்டலில் டிவைட் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ் பெய்டு, சேலரி பெய்டு, ரெண்ட் பெய்டு. அப்போ என்ன ஆகும், கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகும். எப்போல்லாம் கேஷ் உள்ளே வருதோ கேஷ் காலத்தில் இங்கே ஆட் பண்ணுங்க. எப்பெல்லாம் கேஷ் நம்மளை விட்டு வெளியில் போகுது என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ்க்கு ஆப்போசிட் ரெவன்யூ. ரெவன்யூ ரிசீவ் பண்ணால் பணம் உள்ளே வரும். கேஷ் ரிசீவ் பண்ணுறோம், கேஷில் ஆட் பண்ணுங்க. அது கெயின், கேபிட்டலில் ஆட் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ். டிஸ்கவுண்ட் அலவுடு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், நமக்கு லாஸ். என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணிடுங்க. கேபிட்டலில் டிவைட் பண்ணுங்க. பணம் நம்மகிட்ட வெளியில் போச்சுன்னா கேஷில் டிவைட் பண்ணுங்க. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், பணம் நமக்கு உள்ளே வருது, கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட் பண்ணுங்க. இட்ஸ் கெயின் ஃபார் ஓனர், ப்ரொப்ரேட்டர், ஆட் பண்ணிடுங்க. ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் ஆர் கேஷ் சேல்ஸ், எனி ப்ராஃபிட் அமௌண்ட் உள்ள வந்து ஆட் பண்ணுங்க. எனி ப்ராஃபிட் கேபிட்டலோட ஆட் பண்ணுங்க. அப்போ கேபிட்டலுக்கு என்ன இருக்கு, கேபிட்டலில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஆட் பண்ணுங்க, வித்ட்ரா பண்ண டிவைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4 டிவைட் பண்ணுறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ அண்டு கெயின். கெயின் ரெவன்யூலாம் ஆட் பண்ணிடுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் லாஸ்னா கேபிட்டலை டிவைட் பண்ணுங்க. இந்த ஃபார்மேட் முடிஞ்சிச்சுன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷனே ஓவர். கேஷ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், வெரி சிம்பிள். கேஷ் உள்ளே வந்து ஆட் பண்ணுங்க, வெளியில் போனால் டிவைட் பண்ணுங்க. பேங்க் அதே மாதிரி தான், கேஷ் மாதிரி தான். பணம் எப்போல்லாம் உனக்கு உள்ளே வருதோ, பேங்க்கில் எப்போல்லாம் ஆட் பண்ணுறோமோ ஆட் பண்ணுங்க, உள்ளே வருதோ. பேங்க்லேருந்து பணம் எடுத்தோம்னா டிவைட் பண்ணுங்க. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். பர்ச்சேஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகும், பர்ச்சேஸ் பண்ணால் ஆட் பண்ணுங்க. சேல்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டிவைட் பண்ணுங்க. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணினா ஆட் பண்ணுங்க, சேல்ஸ் பண்ணால் கிரெடிட் பண்ணுங்க, லெஸ் பண்ணுங்க. சேல்ஸ் பண்ணால் லெஸ் பண்ணுங்க. சம் போலாமா, லெசன் ஹியர். ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வெரி சிம்பிள். அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டிஸ். அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ். அப்போ அசெட் என்ன, அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் அந்த லயபிலிட்டிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட். இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க, இதுதான் ஃபார்முலா. அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டிஸ். இதில் ஏதாவது 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும், வெரி சிம்பிள். அசெட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. எப்போ அசெட் கொடுத்துட்டாங்களோ, வெரி சிம்பிள், எப்போ அசெட்டு கொடுத்துட்டாங்களோ அப்போ என்ன பண்ணணும், அசெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே இதில் அசெட் தான் ஹையஸ்டாக இருக்கும். அசெட் கொடுத்துட்டாங்கன்னா அசெட்ல இருந்து வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை டிடெக்ட் பண்ணுங்க. இங்கே அசெட் கொடுத்துருக்காங்க 1 lakh, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 80,000, தென் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ் கொஸ்டின் மார்க். லயபிலிட்டிஸ் நமக்கு இல்லை. அப்போ என்ன, லயபிலிட்டி அசெட் கொடுத்துருக்காங்கல்ல, வெரி சிம்பிள். ஸ்டார்ட் பண்ணுறதே அசெட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அசெட் எவ்வளோ, 1 lakh மைனஸ் 80,000. அப்போ என்ன லாஜிக், அசெட் கொடுத்துருந்தா அசெட்ல இருந்து வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை டிடெக்ட் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பி. ஸோ பி பாருங்க, பிக்கு அசெட் கொடுத்துட்டான். அசெட் கொடுத்துருக்காங்க சார், ரொம்ப ஈஸி. அப்போ அசெட் வேற என்ன கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, கேபிட்டல். டோன்ட் வரி, ஃபர்ஸ்ட் அசெட் பாருங்க இருக்கா, அசெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடு. அசெட் எவ்வளவு, 2 lakh minus 40,000. வெரி சிம்பிள் சார். சார் தேர்ட்ல அசெட் கொடுக்கல சார், கொஸ்டின் மார்க்கே அசெட் தான் சார். அப்போ அசெட் கொடுத்தா என்ன பண்ணோம், அசெட்ல இருந்து டிடெக்ட் பண்றோம். அசெட் கொடுக்கலன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். வேற 2 கொடுத்துருக்காங்க, வேற என்ன 2 கொடுத்துருக்காங்களோ அதை 2 ஆட் பண்ணிடுங்க. அசெட் கொடுத்தா கழித்தல், அசெட் கொடுக்கலன்னா பிளஸ், அவ்வளோதான். அசெட் கொடுக்கல, ஓகே, வெரி சிம்பிள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் லயபிலிட்டிஸ். கேபிட்டலும் லயபிலிட்டிஸும் ஆட் பண்ணிடுங்க. கேபிட்டல் 1,60,000. 1,60,000 plus 80,000 plus 80,000, 2,40,000. ஸோ இதுல இருந்து ஒரு சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனி டவுட்? தென் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர், இல்லுஸ்ட்ரேஷன் 2 பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 2. ஸோ நல்லா கவனிங்க, வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் சம் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக நடத்துவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். Illustration number. So the accounting on the basis of the following accounting equation here. So the accounting equation on the following. Started business with cash. So இதில் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, எதெல்லாம் கேஷ் டிரான்சாக்ஷனாக இருக்கோ அதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி சார் கேஷ் டிரான்சாக்ஷன் பார்க்கறது, கேஷ் டிரான்சாக்ஷன்னா ஒன்றுமே இல்லை. ஒன்று cash comes in or cash goes out.
கேஷ் உள்ள வந்திருக்கும், அப்படின்னா கேஷ் வெளியில போயிருக்கும். ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். இங்க 2 பெர்சன் இருக்காங்க, ஒன்னு ஓனர், ஒன்னு ப்ரொப்ரேட்டர், இன்னொன்னு பிசினஸ். யாரு நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதுறோமோ அவங்க தான் பிசினஸ் தான் நினைச்சு. நம்ம எல்லாரும் பிசினஸ், நம்ம தான் பிசினஸ். அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள யார் பணம் தரா? யார் தரா? ஓனர் தராரு. அப்ப இந்த பிசினஸ்க்குள்ள பணம் உள்ள வருதா வெளியில போதா? பணம் உள்ள வருது, பணம் உள்ள வருது. ரெண்டாவது என்ன இருக்கு? பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். நம்மகிட்ட இருக்க பணத்தை வச்சு குட்ஸை வாங்குறோம். அப்ப எப்படி குட்ஸ் சும்மா தருவாங்களா? தரமாட்டாங்க. அப்ப எப்படி தருவாங்க? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுத்துட்டு குட்ஸ் வாங்குறோம். அப்ப என்ன வெளியில போகுது? பணம் வெளியில போகுது. என்ன உள்ள வருது? குட்ஸ் உள்ள வருது. அப்ப கேஷ் டிரான்சாக்ஷன்னா என்னன்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா பணம் உள்ள வருதோ இல்ல பணம் நம்மள விட்டு வெளியில போகுதோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு பேரு கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் என்ன? ஒன்னு பணம் உள்ள வரணும், இல்லைன்னா பணம் நம்மள விட்டு வெளியில போகணும். கேஷ் கம்ஸ் இன் ஆர் கேஷ் கோஸ் அவுட். திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். இப்போ கேஷோட ஸ்டார்ட் பண்றேன். இப்போ பிசினஸ்க்குள்ள வருது கேஷ். எப்பெல்லாம் கேஷ் உள்ள வருதோ இந்த கேஷ் காலத்துல எப்பெல்லாம் பணம் உள்ள வருதோ ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்றதுனால என்ன பண்றோம்? கிரீன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் கேளுங்க, இந்த பணத்தை யார் கொடுத்தா? ஓனர் கொடுத்திருக்காரு. ஓனர்னா கேபிட்டல். ஓனர்னா கேபிட்டல். அசெட்ல கேஷ்ல 60,000, கேபிட்டல்ல 60,000. சரி, இங்க ஸ்டாக் போட்டிருக்குமே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இது ஃபுல்லா பாருங்க, என்னென்ன அக்கௌண்ட் இருக்குன்னு பாருங்க. அதை நம்ம இங்க ஓபன் பண்ண போறோம். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். அப்ப என்ன வருது? குட்ஸ் உள்ள வருது. குட்ஸ்னா நம்ம என்ன கூடாது? குட்ஸ் எழுதக்கூடாது, பர்ச்சேஸ் எழுதக்கூடாது, சேல்ஸ் எழுதக்கூடாது. என்ன பண்ணும்? ஸ்டாக்னு எழுதணும். ஸ்டாக். அதுக்கு மேல என்ன கொடுக்குறோம்? கேஷ். கேஷ் ஏற்கனவே இருக்கு. இங்க தேர்ட் பாருங்க, இது என்ன இருக்கு? சோல்டு குட்ஸ் ஃபார் காஸ்டிங் rupees 10,000. குட்ஸ் நம்மள விட்டு வெளியில போகுது, ஸ்டாக் ஏற்கனவே இருக்கு. ஸோ நமக்கு அது பதிலாக என்ன கிடைக்குது? கேஷ். கேஷ் ஏற்கனவே இருக்கு, விட்டுருங்க. பெய்டு ரெண்ட் பை கேஷ். பணம் வெளியில போகுது. பெய்டுனா என்ன அர்த்தம்? கொடுக்குறோம்னு அர்த்தம். பெய்டு ரெண்ட் பை கேஷ். எவ்வளவு போகுது? 500. அப்ப கேஷ்ல வந்து டிடெக்ட் பண்றோம். வேற என்ன பண்ண போறோம்? அடுத்து இது ஒரு எக்ஸ்பென்சஸா? ஸோ கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? 4 கவனிக்கணும். ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். இதெல்லாம் என்ன பண்ணும்? ப்ராஃபிட்டை குறைக்கும் சார். ப்ராஃபிட் என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணி காட்டும். ப்ராஃபிட்டை குறைச்சிச்சுன்னா கேபிட்டல் ஓனருக்கு லாஸ். அது என்ன பண்ணுங்க? கேபிட்டலை லெஸ் பண்ணிடுங்க. கேபிட்டல் இருந்து லெஸ் பண்ணுங்க. இன்கம் அண்ட் கெயின். இன்கம் அண்ட் கெயின் என்ன ஆகும்? ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப கேபிட்டல்ல இருந்து என்ன பண்ணணும்? அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்க்கணும். சரிங்க. இப்போ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி சார் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பார்க்கறது பாருங்க. ஸோ அடுத்த லைன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டோம். ஸ்டாக்ல எதுவுமே இல்லை, ஜீரோ. அங்கே ஜீரோ. ஸோ அப்போ என்ன? கேஷ் 60,000, ஹியர் ஜீரோ, ஹியர் 60,000. டோட்டல் அசெட் 60,000, டோட்டல் லயபிலிட்டி 60,000. ஈச் அண்ட் எவ்வரி டிரான்சாக்ஷனுக்கும் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டோட்டல் அசெட்டும் டோட்டல் லயபிலிட்டியும் ஈக்குவலா இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணியாச்சு, கரெக்டா இருக்கு. செகண்ட், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். வாட் கம்ஸ் இன், வாட் கோஸ் அவுட்? குட்ஸ் கம்ஸ் இன். அப்போ குட்ஸ் என்னன்னு சொல்லணும்? ட்ரேடிங். இங்க காமர்ஸ் டைம்ல குட்ஸ் என்னன்னு எழுதணும்? ஸ்டாக்னு எழுதிட்டோம். ஓகே. குட்ஸ் ஃபார் கேஷ். குட்ஸ் உள்ள வருது. எவ்வளவுக்கு வருது? 20,000. உள்ள வரும்போது கிரீனுங்க. உள்ள வரும்போது கிரீன். ஓகேவா? ரைட். ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது 20,000. திரும்ப கொஸ்டின் கேளுங்க. ஸ்டாக் 20,000 வந்துருச்சு, அதுக்கு கன்சிடரேஷன் ஏதாவது கொடுத்தியா? என்ன கொடுத்த சார்? கேஷ் கொடுத்துருக்கு சார். அப்ப கேஷ் கொடுத்துருப்போம் சார். கேஷ் கொடுத்துருப்போம். இப்ப கேஷ் ஒன்று விட்டு உள்ள வருதா வெளியே போதா? சார் வெளியில போகுது சார். வெளியில போனா மைனஸ். வெளியில போனா மைனஸ். மைனஸ்ல என்ன பண்றோம்? ரெட் கலர்ல காட்டுறோம். புரியுதுங்களா? ஏதோ இருக்கக்கூடிய 60,000ல 20,000 எடுத்து கொடுத்துட்டு அந்த 20,000க்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டாக் வாங்கியிருக்கோம். ஸோ அடுத்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன? கவனிங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வெரி சிம்பிள். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 60,000 minus 20,000. 60,000 minus 20,000, 40,000. Here 0 plus 20, 20. Here 60. Total assets 60,000. Total liabilities 60,000. Here also accounting equation correct. Next, third, sold goods for costing rupees 10,000 for rupees 15,000. புரியல சார், என்ன சார் இப்படி இருக்கு? sold goods அப்படின்னா சேல்ஸ்னு அர்த்தம். ஓகே. எவ்வளவுக்கு சார் சேல் பண்ணியிருக்கோம்?
15,000க்கு சேல் பண்ணியிருக்கோம். ரைட். அதில் சார் காஸ்டிங் இருக்கு. காஸ்டிங்னா ஸோ சோல்டு ஃபார் குட்ஸ் ஃபார் காஸ்டிங் அப்படின்னு அர்த்தம். டோட்டலாக சேல்ஸ் வேல்யூ 15,000 ஃபார் கேஷ் இருக்கா. 15,000 அமௌண்ட் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம கேஷ் எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 15,000. அது என்ன பண்ணி காட்டும்? நம்மளோட கேஷ் கம்ஸ் இன். இப்போ கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 15,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, 15,000 வாங்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன சார் கொடுத்தீங்க? சார் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம்? குட்ஸ் கொடுத்துருக்கோம் சார். ஓகே, எவ்வளோக்கு சார் குட்ஸ் கொடுத்தோம்? அதான் கொடுத்துருக்காங்க காஸ்டிங் ருபீஸ். காஸ்டிங்னா எவ்வளோக்கு குட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம்? வி பெய்ட் ஒன்லி ஃபார் 10,000. குட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 10,000க்கு கொடுத்துருக்கோம். கவனிங்க, 15,000 பணம் வாங்கிட்டோம், 10,000 தான் காசு கொடுத்துருக்கோம். அப்போ எவ்வளோ சார் லாபம் நமக்கு? 5,000. ஏன் சார் லாபத்துக்கு விற்கிறோம்? நம்மளுடைய பிஸ்னஸோட மெயின் எய்மே என்னதான்? லாபம் பார்க்கறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? 15,000 பணம் வாங்கியிருக்கோம், குட்ஸு 10,000 கொடுத்துருக்கோம். அப்போ 10,000 ஸ்டாக் என்ன இருக்கும்? வெளியில் போயிருக்குமா? ஸ்டாக்கில் ரெடியூஸ் பண்ணிவிடுங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட் பண்ணோம், சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க? டிடெக்ட் பண்ணுங்க 10,000. பேலன்ஸ் 5,000 என்ன சார்? நமக்கு லாபம். ஸோ எனி கெயின் ஆர் ப்ராஃபிட் பி ஆடட் டு கேபிட்டல். எப்படி எக்ஸ்பென்சஸ் வந்தால் லாஸ் வந்தால் கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கெயின் அல்லது ப்ராஃபிட், கெயின் அல்லது ப்ராஃபிட் வந்தால் என்ன பண்ணும்? பார்ட்னர் இந்த கேபிட்டலில் ஆட் பண்ணிடணும். ஓனருக்கு சேலரி. அடுத்து நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி சார் பண்ணணும்? வெரி சிம்பிள். லாஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்க, அது வந்து கிரீன் கலராக இருந்தால் ஆட் 40 plus 15 ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 55. ஹியர் மைனஸ் 10 minus 10, 20 minus 10, 10. Here 60 plus 5, 65. Total asset 65, total liabilities 65. Okay, the last adjustment. Next, paid rent by cash. அப்போ என்ன பண்ணுறோம்? பெய்ட் ரெண்ட். பெய்டுனா கொடுக்குறோன்னு அர்த்தம். வெளியில் போகுது. என்ன போகுது? கேஷ். எதுக்காக? ரெண்ட்டுக்காக. ரெண்ட்டுனா என்ன? எக்ஸ்பென்சஸ். அவ்வளோதான். பெய்ட் ரெண்ட் ஓகே பை கேஷ். கேஷ் வெளியில் போகுது, டிடெக்ட் பண்ணணும். கேஷ் வெளியில் போகுது, நம்ம என்ன பண்ணணும்? டிடெக்ட் பண்ணணும். ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் கேளுங்க. எதுக்காக போடும்? ஒரு எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னா எப்படி ப்ராஃபிட் ஆட் பண்ணணுமோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும்? டிடெக்ட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸை டிடெக்ட் பண்ணணும். கேஷ் வெளியில் போகுதுனால டிடெக்ட் பண்ணுறோம். இது ஒரு லாஸ், ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால டிடெக்ட் பண்ணுறோம். அது நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அதுதான் நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். 55,000 minus 500, 54,500. Here 0, no transaction. அப்படியே காப்பி அடிச்சு எழுதிக்கங்க. No balance. Here 65,000 minus 500, 64,500. Now total asset 64,500. Total liabilities 64,500. Okay. So next exercise number 2. Next exercise number 2. Here, for the following transaction, show the effect on accounting equation. Raj started business with cash. Raj started business with cash. So என்னென்ன transaction இருக்குன்னு பாருங்க. Raj started with cash. Okay, இப்போ cash உள்ள வருது. cash capital. Here cash, here capital. First open பண்ணிக்க, இல்லைனா இடம் பத்தாம இருக்கும். Then open bank account with a deposit. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த 40,000 இருந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து என்ன பண்றோம்? பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றோம். பேங்க்ல இருக்க பணம் யார் பணம்? நம்ம பணம். யார் செலவு பண்ணலாம்? நம்ம செலவு பண்ணலாம். நமக்கு ரைட்ஸ் இருக்கா? இருக்கு. அப்ப அது அசெட். அது அசெட். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் எழுதிங்கன்னா ஈஸியா இருக்கும். தென் பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட். கிரெடிட் வாங்கினாலும் சரி, கேஷ் வாங்கினாலும் சரி, என்ன வாங்கியிருக்கோம்? ஸ்டாக் குட்ஸ் வாங்கியிருக்கோம். குட்ஸ்னா என்னன்னு மென்ஷன் பண்ணணும். அக்கௌண்டிங் டேர்ம்ல, காமர்ஸ் டேர்ம்ல எப்படி மென்ஷன் பண்ணணும்? ஸ்டாக்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ ஸ்டாக் உள்ள வரும். ரைட். அதுக்கு கன்சிடரேஷன் பணம் கொடுத்தோமா? இல்லை சார், கிரெடிட்னு கொடுத்துருக்கு. அப்போ கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? உனக்கு லயபிலிட்டி இருக்கா? ஆமாம் சார், இருக்கு சார். ஏன்னா குட்ஸ் வாங்கிட்டோம்ல, அதுக்கு கொடுக்கணும். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ்னா கிரெடிட்டார்ஸ். கிரெடிட் பர்ச்சேஸ்னா கிரெடிட்டார்ஸ். அப்போ கிரெடிட் சேல்ஸ்னா டேட்டார்ஸ். ஏன் இதை லயபிலிட்டி போடுறோம்? ஏன்னா குட்ஸ் வாங்கிட்ட, அந்த குட்ஸுக்கு ஈக்குவலான அமௌண்ட் நீ கொடுக்கல. குட்ஸ் நீ வாங்கிட்ட, குட்ஸ் கையில் வச்சிருக்கேன், அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை கொடுக்கல. கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, லயபிலிட்டி இருக்கு. அதனால என்ன பண்றோம்? கிரெடிட்டார்ஸ் ஓப்பன் பண்றோம். ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட் பண்ணோம். அப்போ என்ன அது? ஓனர் கொடுக்குறாரு, நம்ம வாங்கிக்கிறோம். வித்ட்ரான்னு என்ன? அப்படியே ஆப்போசிட்டுங்க. நாம கொடுக்குறோம், ஓனர் வாங்கிட்டு போறோம். நாம கொடுக்குறோம், ஓனர் வாங்கிட்டு போறாரு. எதுக்காக? பர்சனல் யூஸ்ல.
ஸோ கேபிட்டல் எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், கேபிட்டலில் டிராயிங்கை டிடெக்ட் பண்ணுங்க, ஆப்போசிட் என்ட்ரி. நெக்ஸ்ட், பாட் ஃபர்னிச்சர் பை யூசிங் டெபிட் கார்டு. நம்மகிட்ட டெபிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சரை வாங்குறோம். டெபிட் கார்டு என்ன, பேங்குன்னு அர்த்தம். என்ன உள்ள வருது, ஃபர்னிச்சர், அது ஒரு நமக்கு அசெட். ஏங்க ஃபர்னிச்சர் அசெட்டு, அது நம்மளோட அசெட், நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டாக வரும். நெக்ஸ்ட், மணி வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ பேங்க்லேருந்து கேஷ் என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இவ்வளோதாங்க ட்ரான்சாக்ஷன். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அசெட் லயபிலிட்டி என்ன வருங்க, அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் என்ன, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ராஜேஷ் started the business with cash. ராஜேஷ் started the business with cash. ஸோ எவ்வளோ இருக்குது, 40,000 கேபிட்டல், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது அப்படியே 40:40, 40,000 ஈக்குவல் டு 40,000. பட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஒவ்வொன்றுக்கு பார்த்தா போகும். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் a deposit ஆஃப். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மகிட்ட ஏற்கனவே கேஷ் இருக்கு, அதுலேருந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம்னா நம்ம கையில் இருக்க பணத்தை பேங்க்ல போடுறோம்னு அர்த்தம். அப்போ கையில் இருக்க பணம் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், தட்ஸ் வை டிடெக்டட். அப்போ அது எங்கே போகும், பேங்க்கு போகும். பேங்க்ல அப்போ பேங்க் பேலன்ஸ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை இங்கே இருந்து இங்கே போகுது, இங்கே இருந்து எடுக்கிறதுனால மைனஸ், இங்கே போகிறதுனால அது ப்ளஸ். ரெட் கலர் மைனஸ், கிரீன் கலர் ப்ளஸ். ஸோ த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 40 minus 30, 10. Here 0 plus 30, 30 here, no changes. What is the next one? What is the next one? So next one, bought goods from Hari on credit. Credit is very very important. Credit na என்னங்க, காசு கொடுக்காம, பணம் எதுவும் கொடுக்காம கிரெடிட்க்கு வாங்கிட்டு வந்தா பேரு கிரெடிட் அர்த்தம். ரைட், பாட் குட்ஸ் அர்த்தம் ஸ்டாக் வாங்குறோம், ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது 12,000. அதுக்கு கன்சிடரேஷனா கேஷ் அல்லது செக் கொடுத்தோமா, இல்லை, அப்போ ரெண்டுமே 0. அப்போ எதுவுமே கொடுக்கல, அப்போ என்ன பண்ண போறோம், we have responsibility, we have liability to repay the amount in future. That's why creditors, we have responsibility. எவ்வளோ, 12,000. So what is the accounting equation? What is the accounting equation here? Here 10,000, right? Here no adjustment, here 12,000. So here 40, here 12, 52,000, 52,000. What is the next one? What is the next one? ராஜ் withdraw cash for personal use. ராஜுங்கிற ஒரு ஓனரு, அவர் என்ன பண்றாரு, பர்சனல் யூஸுக்காக ஆஃபீஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போறாரு. அப்போ கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். தட்ஸ் வை டிடெக்டட். யார் எடுக்கிறா, ஓனர் எடுக்கிறார், ப்ரொப்ரேட்டர் எடுக்கிறார். ஆனால் ப்ரொப்ரேட்டர் என்ன பண்ணுங்க, டிடெக்ட் பண்ணுங்க, எங்க கேஷ்ல டிடெக்ட் பண்ணுங்க. தென் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சார் ஃபாஸ்ட்டாக போறீங்க, ஒன்றும் புரியல. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி சார் போடுறீங்க, ஒன்றுமே இல்லைங்க. 10,000 இங்கே மைனஸ் 1,000, 9,000. ஸோ இது வரைக்கும் என்ன இருக்கு, எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அப்போ இங்கே இருக்கிற அப்படியே இல்லை வேண்டியது. 30க்கு 30, 12க்கு 12, இங்கே 0க்கு 0 ஈக்குவல். தென் அதுக்கப்புறம் இருக்கும் 40,000, இங்கே 1,000 டிவைட் பண்ணுங்க, 39,000. ஸோ இங்கே நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ மேலே ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ல என்ன இருந்துச்சோ அதே அமௌண்ட். இங்கே எனி அக்கௌண்ட் அட்ஜஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ரீவியஸ் இருக்கிறது அப்படியே பண்ணுங்க. இப்போ டோட்டல் அசெட், டோட்டல் லையாபிலிட்டிஸ், ஈச் அண்ட் எவ்வரி ஈக்குவேஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. தென் பாட் ஃபர்னிச்சர் பை யூசிங் டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு ஸ்வைப் பண்றோம்னா என்ன அர்த்தம், நம்ம பேங்க் பேலன்ஸ் என்னவோ அதுல இருந்து எடுத்து கொடுக்குறோம். இட் மீன்ஸ் பை பேலன்ஸ் த்ரூ பேங்க் மூலமா என்ன வருது, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்றோம், ஃபர்னிச்சர் உள்ள வருது. ஃபர்னிச்சருங்கிறது அசெட், டேஞ்சபிள் அசெட். எவ்வளவுக்கு வந்திருக்கு, 10,000. அதுக்கு கன்சிடரேஷன் என்ன பண்றோம், பேங்க்ல இருந்து பணம் போயிருக்கு, அப்போ பேங்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ நவ் நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க, பேலன்ஸ் இருக்கலாம் அப்படியே எழுதிடுங்க. ஸோ இங்கே 10,000 குறைஞ்சிருக்கு, 20. ஃபர்னிச்சரில் 10 ஆட் ஆயிருக்கு, 10. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க, நோ அட்ஜஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் சோல்ட் குட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ். அப்படின்னா என்ன புரியல, குட்ஸை யாருக்கு வித்திருக்க, முருகனுக்கு கொடுத்துருக்க. முருகன்றது என்ன பண்ணிருக்கோம், கேஷ் ரிசீவ் பண்ணிருக்கோம். கேஷ் ரிசீவ் பண்ணோம்னு அர்த்தம், கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, கேஷ் ரிசீவ். சார் வாங்கியிருக்கோம், சார் வாங்கியிருக்கோம்னா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ப்ளஸ் பண்ணிக்க எவ்வளோ, 6,000. அதுக்கு பதிலாக முருகனுக்கு
என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்டாக் கொடுத்துருக்கோம். சொல்றேன்னு அர்த்தம் சோல்டுனா சேல்ஸ்னு அர்த்தம். சேல்ஸ் போது நம்மகிட்ட என்ன வெளியில போயிருக்கும்? ஸ்டாக். அப்போ ஸ்டாக் வெளியே போனா ஸ்டாக் பேலன்ஸ் என்ன ஆகும்? குறையும், ரெடியூஸ் ஆகும். 6000 கேஷ்ல 6000 ஆட் பண்ணுங்க, ஸ்டாக்ல 6000 ரெடியூஸ் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. பட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இந்த ரெண்டுல மட்டும் 9 + 6 15,000, 12 + 6 6000 பேலன்ஸ் இருக்கிறதுல என்ன பண்ணுங்க, ப்ரீவியஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதை சேம் அப்படியே வந்துடும். ஏன்னா வேற எங்கேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட் adjustment. What is the last adjustment? So last adjustment, money withdrawn from bank for office use. Money withdrawn from bank for office use. அப்ப என்ன பண்றோம்? பேங்க்ல இருந்து பணம் வித்ட்ரா பண்றோம். அப்படியே இருக்கும் சார், ஆபீஸுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு, பணம் இல்ல, அதனால என்ன பண்றோம்? பேங்க்ல இருந்து எடுக்கிறோம். பேங்க்ல இருந்து எடுத்தா எங்க குறையும், எங்க இன்க்ரீஸ் ஆகும்? பேங்க்ல இருந்து எடுக்கிறோம், அதனால பேங்க்ல குறையும், பேங்க்ல -1000. அந்த பணம் எங்க போகுது? ஆபீஸ்ல வச்சிருக்கோம், ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கேஷ்ல இன்க்ரீஸ் ஆகும். தட்ஸ் வை ஹியர் இன்க்ரீஸ், ஹியர் டிக்ரீஸ். What is the new accounting equation? What is the new accounting equation? Here add 1000, here deduct 1000, remaining here no change. Whatever they are mentioned in the last accounting equation, the same amount will be mentioned here. What is the next step? Will be add the total asset and total liabilities. Total asset and total liabilities. Total asset 51,000, total liabilities 51,000. This is called as accounting equation. ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எழுதுங்க, தப்பு இல்லை. இந்த டோட்டல் அசெட் டோட்டல் லயபிலிட்டிஸ் உங்களோட புக்கில் இருக்க ஆன்சரில் இருக்காது, பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க. அக்கௌண்டிங் ஈக்குவேஷனாக என்ன பண்ணணும்? டோட்டல் அசெட்டும் டோட்டல் லயபிலிட்டியும் டேலி பண்ணி தான் காட்டணும், நீங்கள் அதை காட்டுங்க. ஸோ தப்பு இல்லை, புக்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எழுதுங்க. நெக்ஸ்ட் சம் நம்பர் 3. ஸோ மொத்தம் 7 சம் இருக்குது, கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு நாள் ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் இருக்குது. அந்த கம்மியான நாளில் எல்லா சம்மும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏற்கனவே பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன், அதுலேயும் பார்த்தீங்க, இந்த லிங்க்லேயும் அனுப்பிச்சுடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகும். ரைட் தென் ஸோ இங்கே பாருங்கள், இதில் என்ன சம்? நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 3. ஸோ புக்கில் இதுக்கு ஆன்சர் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ரிப்பேரிங் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன். முருகன் கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் 80,000. இப்போ பணம் உள்ள வருது, கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் 80. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ், குட்ஸ் அப்போ ஸ்டாக் உள்ள வருது, தட்ஸ் வை ஹி ஓப்பன் செகண்ட் அக்கௌண்ட், ஸ்டாக், கேஷ் அடுத்து ஸ்டாக். தென் பெய்டு சேலரி பை கேஷ். சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ், நல்லா கவனிச்சிங்க. சேலரிக்கு தனியாக ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன் சார் ஓப்பன் பண்ணக்கூடாது? எனி சேலரி அல்லது ரெண்ட், வேஜஸ், இது மாதிரி கூட எல்லா எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணும்? கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுங்க. இன்கமாக இருந்தால் கேபிட்டலில் ஆட் பண்ணுங்க. தென் பாட் குட்ஸ் ஃப்ரம் குமார் 5,000 and deposited in money in CDM. ஸோ CDM தான் பேங்க் டிரான்சாக்ஷன். அப்போ பேங்க்ல நேரட்டாக டெபாசிட் பண்ணிட்டாரு, அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம், இங்கே பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இப்போ சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்னது? டிரான்சாக்ஷன், தென் அசெட் எவ்வளோ இருக்குது, லயபிலிட்டிஸ்ங்கிறத இந்த சம்முக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, கேஷ் உள்ள வருது, யார் கொடுத்துருக்கா? ப்ரோப்ரேட்டர் கொடுத்துருக்காரு, ஓனர் கொடுத்துருக்காரு 80,000. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், வாட் இஸ் த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கேஷ் 80,000, கேபிட்டல் ஹியர் 80,000, கேபிட்டல் ஹியர் 80,000. நெக்ஸ்ட் செகண்ட், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ்னு என்ன அர்த்தம்? குட்ஸ் உள்ள வருது, அதுக்கு கன்சிடரேஷன் என்ன கொடுக்குறோம்? கேஷ் கொடுக்குறோம். அப்போ என்ன உள்ள வருது? குட்ஸ் உள்ள வருது, ஸ்டாக்ல போடுங்க. என்ன வெளியில போகுது? கேஷ் வெளியில போகுது, கேஷை டிடெக்ட் பண்ணுங்க. போனால் வெளியில போகுது, தட்ஸ் வை ஹியர் 30,000 டிடெக்டட். இதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன பண்ணுவோம்? போனோம், ஸ்டாக் உள்ள வருது, அதனால என்ன பண்ணுறோம்? ஸ்டாக்கை க்ரீனில் கட்டுறோம். அடுத்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 80 minus 30 50, here 0 plus 30 30, here no change. So total asset 80,000, total liabilities 80,000. What is the next account? Next transaction, paid salary by cash. Paid பணம் வெளியில போகுது, எதுக்காக? சேலரி. சேலரிங்கிறதுனா எக்ஸ்பென்சஸ். பணம் வெளியில போனா கேஷ்ல டிடெக்ட் பண்ணுங்க. பணம் வெளியில போனா எவ்வளவு கொடுக்குறோம்? 5,000. 5,000 டிடெக்ட் பண்ணுங்க. அது என்னது? சேலரிங்கிறது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னா கேபிட்டல்ல டிடெக்ட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ்னா
capital 5000 முடிஞ்சிச்சு. Then accounting equation. What is accounting equation? 50 minus 5 45, here 30, here 80 minus 5 75. So total assets 75, total liabilities 75. Next, what is the next one? Bought goods from Kumar for 5000 and deposited in CDM, cash deposit machine. மூலமா என்ன பண்ணிருக்காங்க? டெபாசிட். ஓகே. பாட்ல என்ன பண்ணிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன ஆகுது? குட்ஸ் உள்ள வருது. எவ்வளவு ஒர்த்துக்கு குட்ஸ் உள்ள வருது? 5000. உங்களுக்கு 5000 அது கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்? பணத்துல இருந்து பேங்க்ல இருந்து என்ன பண்ணிருக்கு? சிடிஎம், கேஷ் டெபாசிட் மணி. ஸோ வந்து பேங்க் மூலியமா எவ்வளவு பண்ணிருக்கோம்? ஸோ 5000 ஹியர் 5000. ஸோ இதை கேஷ்லையும் டெபிட் பண்ணலாம், இங்கே பேங்க்லையும் டெபிட் பண்ணலாம். கேஷ்லையும் டெபிட் பண்ணலாம், இங்கேயும் போகலாம். ரைட்டுங்களா? சரி, ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ரைட். ஹியர் introduced additional capital of rupees 10,000. அப்ப என்ன பண்ணிருக்காரு ஓனர்? ஸோ முருகன் என்ன பண்ணிருக்காரு? அடிஷ்னலா கேபிட்டல் கொடுக்குறாரு. எவ்வளவு கேபிட்டல் கொடுக்குறாரு? அடிஷ்னலா கேபிட்டல் 10,000 கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகும்? கேஷ் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். அடுத்த கொஸ்டின், இந்த கேஷ் யார் கொடுத்தா? ஓனர் கொடுத்தார். அப்ப என்ன பண்ணுவோம்? கேபிட்டல்ல ஆட் பண்றோம். What is the total? Total amount. Here 45 plus 10 55, here 35, here minus 45, here 35. இந்த cash deposited in machine இருக்குல்ல, அதுல ரெண்டு தான் கொடுக்கலாம். பேங்க்லயும் போடலாம், ஆர் கேஷ்ல இருந்தே கொடுத்த மாதிரி போடலாம். கேஷ்ல இருந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? இங்க மைனஸ் 5000. ஸோ டோட்டல் என்ன ஆயிடும்? இங்க 50 வந்துடும். ஸோ டோட்டல் இங்க 85, இங்கேயும் 85 வரும். ஸோ both are correct. Next question number 4. What will be the effect of the following? What will be the effect of the following on accounting equation? Sunil started the business rupees 1,40,000 cash and growth goods worth rupees 60,000. So இங்க as per the full transaction பார்த்துட்டு அக்கவுண்ட் ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க என்ன பண்றாரு? கேஷும் கொண்டு வராரு, ஸ்டாக்கும் எதெல்லாம் கொண்டு வராரு எல்லாமே ஆட் பண்ணிக்கிங்க. கேஷ் கொண்டு வராரு, அசெட்ல ஆட் பண்ணீங்க, ஸ்டாக் கொண்டு வராரு, அதே ஆட் பண்ணீங்க. ரெண்டுமே யார் தான் கொடுக்குறா? ஓனர் தான் கொடுக்குறாரு. இங்க டோட்டலா 2 lakh. ஸோ டோட்டல் நெக்ஸ்ட் ஹியர் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 1,40,000 60, ஹியர் 2 lakh. What is the next transaction? Purchase furniture worth rupees 20,000 by cash. Purchase furniture உள்ள வருது, ஃபர்னிச்சர்ல ஆட் பண்ணீங்க. அடுத்து கொஸ்டின் கேளுங்க, இந்த ஃபர்னிச்சர் வாங்குறதுக்குள்ள என்ன கொடுத்தோம்? கேஷ் கொடுத்தோம். எவ்வளவு? 20,000. அப்ப கேஷ் என்ன ஆகும்? கேஷ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப என்ன ஆகும்? கேஷ் வெளியில போகுது. அப்ப டிடெக்ட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? ஸோ இந்த 20,000 டிடெக்ட் பண்ணுங்க, 20,000 ஆட் பண்ணுங்க, ரிமைனிங் எல்லாம் சேம். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? depreciation on furniture rupees 800. depreciation என்ன? depreciationங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், அசெட்டோட வேல்யூ ரெடியூஸ் பண்ணி காட்டும். எதுக்காக depreciation போறோம்? ஃபர்னிச்சர் எவ்வளோ ஃபர்னிச்சர்ல டிடெக்ட் பண்ணுங்க. தென் அடுத்து இதனால என்ன ஆச்சு? இது இன்கமா எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல்ல டிடெக்ட் பண்ணுங்க. இங்க -800, இங்க பிளஸ், இங்க மைனஸ், அசெட்ல -800, லையபிலிட்டிஸ்ல -800. அவ்வளவுதான். பேலன்ஸ் எல்லாமே the same. accounting equation equal. What is the next one? Deposited into bank. அப்படின்னா என்ன? கேஷ் இன் ஹேண்டா இருக்கோ அங்க இருந்து சம் அமௌண்ட் எடுத்து அந்த பணத்தை எங்க போடுறோம்? பேங்க்ல போடுறோம். அப்ப எங்க பணம் குறையும், எங்க பணம் இன்க்ரீஸ் ஆகும்? கேஷ்ல குறையும். லெஸ் பண்ணிடுங்க. எங்க இன்க்ரீஸ் ஆகும்? பேங்க்ல. எங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க, முடிஞ்சிடுச்சு. ஸோ கேஷ் டெபாசிட்டட் இன்டு பேங்க் 40,000. கேஷ்ல இருந்து எடுக்கிறோம், அதனால குறைக்கிறோம். பேங்க்ல போடுறோம், அங்கே இன்க்ரீஸ் பண்றோம். இது அவ்வளவுதாங்க. பேலன்ஸ் எல்லாமே இந்த லாஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன இருக்கோ அதே தான். எதை மட்டும் என்ன மட்டும் பண்ணும்? கேஷ்ல ஒரு 40 குறைக்கணும், தென் பேங்க்ல 40 ஆட் பண்றோம், முடிஞ்சிடுச்சு. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கெட்ஸ் சேம். நெக்ஸ்ட் ஒன். ஸோ பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ங்கிறது என்ன? இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னா பணம் வெளியில போகுது சார், அதனால அது எக்ஸ்பென்சஸ். வெரி குட். எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு இருக்கு? த்ரூ பேங்கிங் இருக்கு. பேங்க் என்ன அர்த்தம்? பேங்க் மூலியமா பே பண்றோம். அப்ப என்ன ஆகும்? பேங்க் பேலன்ஸ் குறையும்.
பேங்க் பேலன்ஸ் குறையும். அப்போ பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது குறைச்சி எவ்வளோ கொடுக்குறீங்க 500. ஓகே. தென் இது எக்ஸ்பெண்டிச்சரா? எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுங்க. கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ஃபர்மேஷன் நல்லா நான் வச்சுங்க. எக்ஸ்பெண்டிச்சர் லாஸ் டிடெக்ட் பண்ணுங்க, இன்கம் அண்ட் கெயின் ஆட் பண்ணுங்க. தென் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இது ரெண்டு தவிர பேலன்ஸ் எல்லாமே சேம். ஸோ 500 டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், sold goods to Ravi costing rupees 10,000 for 15,000. sold goods to Ravi personal account name கொடுத்துருக்காங்க. எப்போ personal account இருக்கோ அப்போ இந்த டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லை, கிரெடிட் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா கேஷில் கையே வைக்கக்கூடாது. ஏன் இங்கே இது நான் கேஷ் டிரான்சாக்ஷன். தட்ஸ் வை இட் will be considered for credit transaction. Next, here sold goods to Ravi costing rupees 10 for 15,000. So 15,000 காஸ்டோட வேல்யூ எவ்வளவு 10,000. 10,000 ஸ்டாக் வெளியில போகுது. 10,000 ஸ்டாக் வெளியில போகுது. ஸ்டாக்ல இருந்து 10,000 குறைச்சிடுங்க. ரைட். ஸோ இந்த 15,000 யார் தருவா? ரவி தரணும். தரணுமா? ஆமா தரணும். அதை வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கா? ரைட்ஸ் இருக்கு. அதனால அதுக்கு பேரு டெட்டார்ஸ். கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டார்ஸ். கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டார்ஸ். இட்ஸ் அசெட். ஒய் அசெட்? வி ஹேவ் ரைட்ஸ் டு கலெக்ட் த மணி. தட்ஸ் வை. எவ்வளோ 15,000. ஸோ ஆக்சுவலாக நான் வச்சுங்க என்கிட்ட இருந்து கையில் பில் நான் போட்டது 15,000 பில் போட்டேன். ஆனால் ஸ்டாக் ஆக்சுவலாக எவ்வளோ தான் வெளியில் கொடுத்துருக்கோம் 10,000. அப்போ எவ்வளோ லாபம்? 15,000க்கு பில் போட்டு ஸோ 10,000 ஸ்டாக் தான் வெளியில் போயிருக்குன்னா 5,000 ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட்டு? 5,000 ப்ராஃபிட். சார் இந்த ப்ராஃபிட் என்ன சார் பண்ணுறது? லாஸ்லாம் என்ன பண்ணீங்க? கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணணும். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணோம்? கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணோம். அதே மாதிரி ப்ராஃபிட் என்ன பண்ணோம்? கேபிட்டலில் ஆட் பண்ணும். ப்ராஃபிட்டு, இன்கம், கெயின் என்ன பண்ணும்? ப்ராஃபிட்டில் ஆட் பண்ணுங்க. தட்ஸ் வை த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஹியர் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். இங்கே 10,000 டிடெக்ட் பண்ணுங்க. இங்கே 15,000 எழுதுங்க. இங்கே 5,000 ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஹியர் குட்ஸ் ரிட்டன் பை ரவி. என்ன பண்ணியிருக்கோம்? 10,000 குட்ஸ் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கு பில் எவ்வளோ போட்டிருக்கோம்? 15,000. வீட்டில் போய் பார்த்துருக்காரு. வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதில் 10,000 குட்ஸில் 5,000 குட்ஸ் டேமேஜாக இருக்குது. என்ன பண்ணுவார்? வேகமாக ஒடியாடுவார். குட்ஸை தூக்கிட்டு வந்துடுவார். சார் நீங்கள் கொடுத்த குட்ஸு 5,000 டேமேஜாக இருக்குது சார், உடஞ்சிருக்கு சார், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றார். சரி ஓகே. கொடுக்கும்போது என்ன பண்ணோம்? 10,000 குட்ஸ் கொடுக்கும்போது 10,000 இருக்கும். குட்ஸ் நம்மகிட்ட வெளியில் போதுனால லெஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணிட்டாரு? கொண்டாந்து கொடுத்துட்டார். 5,000 கொண்டாந்து கொடுத்துட்டார். அப்போ என்ன பண்ணுவோம்? அதை வாங்கி வச்சுக்கோம். அப்போ என்ன ஆகும்? குட்ஸோட வேல்யூ அந்த 5,000 ஆட் ஆகும். ஏன்? ரிட்டர்ன் கொடுத்துட்டார். திரும்ப என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட 5,000 கேட்க முடியுமா? ஏன்? அவர் என்ன சொல்லுவார்? சார் சார் என் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க? 15,000 எழுதிருக்கீங்க, பில் போட்டிருக்கீங்க, 5,000 குட்ஸ் என்ன பண்ணிட்டேன்? ரிட்டர்ன் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். என்ன பண்ணுங்க? எனக்கு அதை திரும்ப வாங்கும்போது என்ன பண்ணுங்க? 10,000 தான் கொடுப்பேன், 5,000 டிடெக்ட் பண்ணிக்கிங்க பார். ஏன்னா கொண்டாந்து கொடுத்துட்டார். இப்போ என்ன பண்ணுவோம்? 10,000 டிடெக்ட் பண்ணுவோம். 10,000 டிடெக்ட் பண்ணிடுவோம். கவனிங்க, 5,000 ரிட்டர்ன் குட்ஸை வாங்கிட்டோம். அதனால ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். என்னாச்சு? அவர்கிட்ட டெட்டார்ஸ்கிட்ட இருந்து வாங்கினதுனால என்ன பண்ணுவோம்? 5,000 டிடெக்ட் பண்ணிடுவோம். ரைட். வாட் இஸ் த நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? ஸோ நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் சேம். அந்த ரெண்டு 5,000 தவிர பேலன்ஸ் எல்லாமே சேம். பேலன்ஸ் எல்லாமே சேம். இங்கே மட்டும் என்ன பண்ணோம்? 5,000 ஆட் பண்ணி எழுதுங்க. இங்கே 5,000 லெஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் சம் நம்பர் 5, 6, 7 ஒன்று இருக்கு. கவனிங்க, ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். தென் லிசன் ஹியர். Sum number 5. Sum number 5. Create an accounting equation on the basis of the following transaction. Pragya started the business with capital. So அதெல்லாம் ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் படிச்சுட்டு என்னென்ன அசெட் இருக்கோ அந்த அசெட் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. என்னென்ன லயாபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? எப்போவுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு? கேஷ் 1,50,000. ஸோ 1,50,000 வருதா? ஆமாம். நம்ம காசு வாங்குகிறோம். அதை கேஷில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யார் கொடுத்தான்னு கேளுங்க. ஓனர். ஓனர் கொடுத்துருந்தா என்ன பண்ணுவோம்? கேபிட்டல். ஸோ அடுத்து அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் 1,50,000, 1,50,000, 1,50,000, 1,50,000. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டெபாசிட்டட் மணி வித் பேங்க். ஓகே. எவ்வளோ? 80,000. இப்போ ஏற்கனவே இருக்கிற 150லேருந்து டெபாசிட் என்ன பண்ணுறோம்? 80,000 எடுக்கிறோம்.
சிச்சோ எடுத்து என்ன சார் பண்றோம்? ஒன்றும் பண்ணல, பேங்க்ல போடுறோம். கையில இருக்க கேஷ் நமக்கு சேஃப் இல்லைன்னு என்ன பண்றோம்? கையில இருந்து எடுத்து பேங்க்ல. அப்போ கையில இருக்க கேஷ் என்ன ஆகும்? குறையும். லெஸ் பண்ணிடுங்க. அது எங்க சார் போடுறோம்? பேங்க்ல. அப்போ பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகும், ஆட் பண்ணிடுங்க. பேங்க்ல இன்க்ரீஸ் ஆகும், ஆட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஹியர் deduct 80,000, here add 80,000. Total 1,50,000, here 1,50,000. What is the next one? Purchase goods from mortgage and paid through credit card. Credit card means credit balance. Credit card means so treated as credit goods purchase, right? Credit transaction. Listen here. So stock என்ன ஆகுது? purchase பண்றோம் 25,000. ஸோ என்ன பண்ணும்? அமௌண்ட் நம்ம கொடுக்கணும். கிரெடிட் கார்டாக இருந்தாலும் பேங்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு, லயபிலிட்டி இருக்கு. That's why to be mentioned is creditors 25,000. So what is the new accounting equation? New accounting equation. So ரெண்டு தவிர பேலன்ஸ் எல்லாமே லாஸ்ட். ஸோ ஸ்டாக்ல 25,000 ஆட் பண்ணுங்க, கிரெடிட்டார்ஸ்ல 25,000 ஆட் பண்ணுங்க. ஸோ டோட்டலா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் டெபிட் அண்ட் asset side and liability side 25,000 increase ஆகும். What is the next one? Next one, sold goods costing 10,000, Mohan for 14,000. கவனிங்க. எவ்வளவுக்கு சேல் பண்றோம்? 14,000 சேல் பண்றோம். எவ்வளவு குட்ஸ் நம்ம விட்டு வெளியில போகுது? 10,000. எவ்வளவு குட்ஸ் வெளியில போகுது? 10,000. இப்போ எவ்வளவு ப்ராஃபிட்? கவனிங்க. sold goods costing 10,000 to Mohan, rupees 14,000. who pays through debit card? மோகன் அவரோட டெபிட் கார்டு மூலமா என்ன பண்றாரு? அவர் பர்ச்சேஸ் பண்றாரு, நம்ம அவருக்கு சேல் பண்றோம். ரைட். இப்போ பேங்க்ல இருந்து அவரோட பேங்க்ல இருந்து நம்மளோட பேங்க்கு எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? 14,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பணம் வந்துருச்சு. ஆமா. எப்படி வந்துச்சு? பேங்க். இப்போ பேங்க்ல 14,000 ஆட் பண்ணுங்க. ஏன் பணம் உள்ள வந்துருக்கு 14,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேளுங்க. இந்த 14,000 ரிசீவ் பண்றதுக்கு நீ என்ன கொடுத்த? சார் குட்ஸ் கொடுத்தேன் சார். அந்த குட்ஸோட ஒர்த் எவ்வளவு? 10,000. அப்போ எவ்வளோ வேல்யூ உள்ள குட்ஸ் வெளியில போயிருக்கு? 10,000 ஸ்டாக் வெளியில போயிருக்கு. அப்போ ஸ்டாக்ல இருந்து 10,000 டிடெக்ட் பண்ணுங்க. கவனிங்க. 10,000 ஸ்டாக் கொடுத்துட்டு 14,000 ரிசீவ் பண்ணா உனக்கு ப்ராஃபிட்டா லாஸா? ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட்? 4,000. இந்த ப்ராஃபிட் யாருக்கு போகணும் சார்? கேபிட்டல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் ஓனர் சார். இப்போ எல்லா ப்ராஃபிட் யாருக்கு தாங்க போகணும்? ஓனர். அப்போ கேபிட்டல்ல ஆட் பண்ணுறது. கேபிட்டல்ல ஆட் பண்ணுறது. லிசன் கேட். பேங்க் மூலியமா டெபிட் கார்டு மூலியமா வாங்கியிருக்காரு, 14,000 ரிசீவ் ஆயிடுச்சு. எவ்வளோதான் குட்ஸ் கொடுத்துருக்கோம்? 10,000 தான். பேலன்ஸுக்கு 4,000 நமக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் ஆட் பண்ணுறோம். பட் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஹியர் will be mentioned as here 70,000. இந்த 14,000 ஆட் பண்ணுங்க, 10,000 டிடெக்ட் பண்ணுங்க, இங்கே 14,000 ஆட் பண்ணுங்க. கிரீன்ல இருந்தா ஆட் பண்ணு, ரெட் கலர்ல இருந்தா டிடெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், commission received by check and deposit to the bank. commission received. நல்லா கவனிச்சிங்க. கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ண என்ன அர்த்தம்? ப்ராஃபிட்டுங்க. எப்படி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பாவம் அப்படின்ட்டு ஃபுல்லாக யார்கிட்ட? கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுமோ லெஸ் பண்ணுமோ அதே மாதிரி கமிஷன் என்ன பண்ணுவோம்? அவருக்கு கொடுத்துடணும். எவ்வளவு? 2,000. எப்படி வாங்குறோம்? பேங்க் மூலயமா வாங்குறோம். பேங்க்ல ஆட் ஆகும். இது என்னது? இன்கம். கேபிட்டல் ஆட் பண்ணுங்க. இன்கம் கேபிட்டல்ல ஆட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ் எப்படி டிடெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? நியாயமா வரக்கூடிய இன்கம் அவருக்கு கொடுத்துடணும். இங்கே 2,000 ஆட் பண்ணுங்க, இங்கே 2,000 ஆட் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லாம் சேம். ரிமைனிங் எல்லாமே சேம். வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் ஒன், பெய்ட் ஆஃபீஸ் ரெண்ட் த்ரூ ECS எலக்ட்ரானிக். ஸோ கிளியரிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஸோ அது பேங்க் மூலியமா பண்றது. என்ன பண்றோம்? ரெண்ட். ஆஃபீஸ் ரெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்ல என்ன பண்ணும்? கேபிட்டல் டிடெக்ட் பண்ணுங்க. த்ரூ ECS என்ன பண்றோம்? பேங்க் மூலியமா பண்றோம். பேங்க் பேலன்ஸ் குறையும். பேங்க் பேலன்ஸ் குறையுது, அதனால மைனஸ். இது ஒரு எக்ஸ்பென்சஸ். இல்லை கேபிட்டல் இருந்து என்ன பண்றோம்? அதை டிடெக்ட் பண்றோம். இங்கே 6,000 டிடெக்ட் பண்றோம், இங்கே 6,000 டிடெக்ட் பண்றோம். ரிமைனிங் எல்லாம் சேம். ரிமைனிங் எல்லாமே லாஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இருக்கா அப்படியே எழுதுங்க. இங்கே மட்டும் என்ன பண்ணுங்க? 6,000 டிடெக்ட் பண்ணுங்க, இங்கே 6,000 டிடெக்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டிரான்சாக்ஷன் வருது. லாஸ்ட் டிரான்சாக்ஷன். sold goods to Raman for rupees 15,000 on which 5,000 received advance. அப்படின்னு அர்த்தம். ராமனுக்கு சேல்ஸ் பண்றோம். எவ்வளவுக்கு? 15,000க்கு சேல் பண்றோம். காசு எவ்வளவுதான் வாங்குறோம்? 5,000. இட் மீன்ஸ் ரிமைனிங் 10,000 treated as credit sales. listen, credit sales. அப்ப எவ்வளவு குட்ஸ் வெளியில போகுது? 15,000 வெளியில போகுது. ஆமா. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண ஆட் பண்ணு, சேல் பண்ணா லெஸ் பண்ணுங்க. சேல் பண்றோம், வெளியில போகுது. எவ்வளவு? 15,000. ரைட்.
திரும்ப கேளு. அதுக்கு பதிலா உனக்கு என்னப்பா கிடைச்சிச்சு? 15,000 ஸ்டாக் எடுத்து கொடுத்துட்டேன், உனக்கு என்ன கிடைச்சு? 5,000 கேஷ் கொடுத்தாரு. அப்போ கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். 5,000 தான் வாங்கினேன், ஆமா 5,000 தரேன். பேலன்ஸ் சார், பேலன்ஸ் லேட்டரா தரேன், அப்புறமா தரேன் இருக்காரு. இட் மீன்ஸ் கிரெடிட் சேல்ஸ். வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. ஆமாம்மா, நம்ம ஸ்டாக் எடுத்து கொடுத்துட்டோம்ல, அதனால திரும்ப வாங்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்கு. ரைட்ஸ் இருக்கா? இருக்கு. கேட்டா தருவானா? தருவோம். அப்போனா அது டெட்டார்ஸ். இப்போனது கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டார்ஸ். அந்த பணத்தை வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. அசெட் சைட் போடுங்க, டெட்டார்ஸ். கவனிங்க, அசெட் சைடில் ஒரு 10 ஒரு 5 என்ன பண்ணுவோம்? 15,000 ஆட் பண்ணியிருக்கோம், 15,000 டிடெக்ட் பண்ணியிருக்கோம். சேம் இது டேலி ஆகும். லிசன், 5,000 பணம் ரிசீவ் பண்ணியிருக்கோம், அதனால் ஆட் பண்ணுங்க. 15,000 ஒருத்தருடைய ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்து கொடுத்துட்டு வெளியில் போயிடுச்சு, டிடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ 10,000 டெட்டார்ஸ் வாங்கக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இருக்குது. அவன்கிட்ட கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குது, அவன் திரும்ப தருவாங்க டெட்டார்ஸ். ஸோ அது நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அது நியூ அக்கௌண்டிங் equation here. So 75,000 plus 90,000, 0 plus 10,000, 1,50,000 plus 25,000. Okay. Next, sum number 66. Sum number 6. So two sum 6 and 7. The first right. Here first will be open the title. First will be open the title here. Then first transaction. What is the first transaction? Started business with cash and goods. For end goods எத்தனை வந்தாலும் சரி, குட்ஸு, பேங்க்கு, பேங்க் பேலன்ஸு, ஃபர்னிச்சர், ஸ்டார்ட் பண்ணும்போது எதெல்லாம் கொண்டு வராரோ அதெல்லாம் அசெட் சைடு ஆட் பண்ணுங்க. அது எல்லாமே அசெட் சைடு ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் யார் கொடுத்தான்னு கேளுங்க. ஓனர் கொடுத்தா என்னது? அது கேபிட்டல். சப்போஸ் கடன் வாங்கியிருந்தா கிரெடிட்டார்ஸ்னு போடும். சரிங்களா? தென் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்படியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேலி ஆகிடும். 1,55,000, 1,50,000. அடுத்து நெக்ஸ்ட் குட்ஸ் சோல்டு டு சண்முகம் ஆன் கிரெடிட். குட்ஸ் என்ன பண்றோம்? சேல் பண்றோம். யார் வாங்கிக்கிறார்? சண்முகம். எப்ப பேர் வந்துருச்சோ அது கிரெடிட்னு அர்த்தம். கேஷ் கொடுக்கல, இந்த கேஷ் உள்ளேயும் வரல வெளியும் போகல, அப்ப அது நான் கேஷ் டிரான்சாக்ஷன். என்ன வெளியில போகுது? குட்ஸ் போகுது. குட்ஸ் வந்து டெபிட் பண்ணுங்க. யார் வாங்கிக்கிறா? சண்முகம் வாங்கிக்கிறார். பணம் கொடுத்தாரா? கொடுக்கல. தருவாரா? ஆமா கண்டிப்பா தரணும். அப்ப கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டார்ஸ். கிரெடிட் சேல்ஸ்னா டெட்டார்ஸ். 50,000 இங்க லெஸ் பண்ணுங்க, இங்க 50,000 ஆட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் இந்த 50-50 மட்டும் பாருங்க. பேலன்ஸ் எல்லாம் அப்படியே கீழே இறக்கிடுங்க. 50,000 இங்கே டிடெக்ட் பண்ணுங்க, இங்கே 50,000 ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் சண்முகம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். பாருங்க, இந்த 50,000 50க்கு என்ன பண்ணுறோம்? கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியிருக்குமா? சண்முகம் நம்ம கிட்ட வாங்கிட்டு போயிருக்காரா? அவரு என்ன பண்றாரு? பணம் திரும்ப கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாரு பாருங்க, 49,000 தான் கொடுக்குறாரு. எவ்வளவு கொடுக்குறாரு? 49,000. ஆனா என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க? ஃபுல் செட்டில்மெண்ட். அதோட அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சுன்றான். இந்த 50,000 இதோட முடியுதுன்றான். ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, பணம் எவ்வளவு உள்ள வந்திருக்கு? 49,000. அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்கிட்டோம் 49,000. ரைட். அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளவு தரணும்? 50,000 நம்ம சேல் பண்ணது, அவர் கொடுத்தது 49,000. ஆனா ஃபுல் செட்டில்மெண்ட்ன்றான். அப்ப பேலன்ஸ் 1,000 என்னாச்சு? டிஸ்கவுண்ட் அலவுட். வருமா? வராது. அப்போ 50 வாங்க வேண்டிய இடத்துல 49 வாங்கினா 1000 லாஸ். டிஸ்கவுண்ட் அலவுட். என்ன பண்ணணும்? எனி லாஸ் ஆர் எனி கெயின் யாருவே இருக்கா? இருக்கவே இருக்காரு. கேபிட்டல் அதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணும். எந்த ப்ராஃபிட்டு, எந்த கெயின், ஆல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எல்லாமே கேபிட்டல் தான். எவ்வளோ லாஸ் ஆகுது? 1000. அந்த 1000 இங்கே டிடெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போய் அந்த 50,000 அவர்கிட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. என்னன்னு சொல்லிட்டான்? ஃபுல் செட்டில்மெண்ட். அப்போ அந்த ஃபுல் செட்டில்மெண்ட் என்னாச்சு? டெட்டார் கணக்கு முடிஞ்சிருச்சு. இந்த சண்முகத்தோட கணக்கு 50,000 தரணுங்கிற கணக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதனால 50,000 இங்கே எவ்வளோ லாஸ்? 1000 rupees லாஸ். எவ்வளோ பணம் வந்திருக்கு? 49. அடுத்த நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்கோ அதை அப்படியே பண்ணுங்க. க்ரீனாக இருந்தால் ப்ளஸ் பண்ணு, ரெட்டாக இருந்தால் மைனஸ் பண்ணுங்க. எதுவுமே இல்லைன்னா அப்படியே எழுதுங்க. எதுவுமே இல்லைன்னா அப்படியே எழுதுங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? சேலரி அவுட்ஸ்டாண்டிங். லிசன், சேலரி பெய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சேலரி பெய்டுனா கேஷ் வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். அவுட்ஸ்டாண்டிங்னா கொடுக்கணும்னு அர்த்தம். ரெஸ்பான்சிபிலிட்டி, லயபிலிட்டி. இது கொடுக்கல, பட் கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ என்ன பண்றோம்? அவுட்ஸ்டாண்டிங் சேலரி லயபிலிட்டிஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் சேலரின்னு போடலாம், அல்லது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் போடலாம். அதில் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ? 50,000. சார் 3,000 கொடுக்கணுமா? ஆமாம் கொடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ரைட். இந்த சேலரி அவுட்ஸ்டாண்டிங் சேலரிங்கிறதுனா அது எக்ஸ்பென்சஸ். அது எக்ஸ்பென்சஸ்னால என்ன பண்ணுறோம்? கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுறோம். கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் லாஸ்னா டிடெக்ட் பண்ணி இன்கம் கெயினை ஆட் பண்ணுங்க. தட்ஸ் இட். வாட் இஸ் தி நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? அந்த லயபிலிட்டி சைடை தவிர இங்கிட்டலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபாஸ்ட் லாஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க.
இங்கே 3000 டிவைட் பண்ணுங்க, 3000 ஆட் பண்ணுங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒன் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என்கிற வேர்ட் இருக்கு. பெய்டு, கேஷ் வெளியில போகுது. எப்பெல்லாம் கேஷ் வெளியில போதோ மைனஸ் பண்ணிடு, பணம் வெளியில போகுது. அடுத்த கேள்வி, இன்சூரன்ஸ்னா என்ன? இன்கமா கெயினா எக்ஸ்பென்சஸ் கேளுங்க. அது ஒரு எக்ஸ்பென்சஸ். கண்ணை மூடிட்டு எக்ஸ்பென்சஸ்னா கேபிட்டலை டிடைட் பண்ணுங்க. கண்ணை மட்டும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்பென்சஸ்னா டிடைட் பண்ணுங்க. இது ஒரு கேஷ் வெளியில போனால டிடைட் பண்ணுங்க. இங்க 3000 மைனஸ், இங்க 3000 மைனஸ். பேலன்ஸ் எல்லாமே லாஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படியே எழுதிடு. இங்க 3000 டிடைட் பண்ணு, இங்க 3000 டிடைட் பண்ணு, டேலி ஆகுது. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் ஒன், அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்ட் ப்ரீபெய்ட் rupees 500. சிச்சோ இந்த வருஷத்துக்கு இல்லைங்க, இந்த 3000ல 500 என்ன இருக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு ஆனது. அப்ப நம்ம பணம் அடுத்தவன்ட்டு இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்கள்ட்ட இருக்கு, அதை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இல்லைன்னா அடுத்த இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டும்போது அந்த 500 லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸை கட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அசெட்டுங்க. எப்பெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதெல்லாமே அசெட். ஓகேவா? தென் ஸோ அசெட்ல என்ன அர்த்தம்? ஸோ நமக்கு முன்னாடியே நம்ம பணம் அடுத்தவங்கள்ட்ட இருக்கு, அப்போ கேபிட்டலில் ஆட் பண்ணணும். கேபிட்டலில் ஆட் பண்ணணும். சரிங்களா? here going to be add with capital. So what is the new accounting equation? What is the new accounting equation? Here add பண்ணணும். Here add பண்ணிடுங்க. So what is the new accounting equation? Total asset plus total liability. Here 1,48,500. Okay, total asset in total liability add பண்ணுங்க. It will get tally. Next, last sum, 7th sum, last sum. ஸோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க, பார்த்து நல்லா இல்லைங்க. ரைட், ஃபர்ஸ்ட் அசெட் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அசெட் லயபிலிட்டிஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹியர் ஸ்டார்டட் வித் கேஷ், ரைட்? ஸ்டார்டட் வித் கேஷ். ஸோ பாருங்க, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு? கேஷ் 20,000, ஸ்டாக் 50,000, பேங்க் பேலன்ஸ் 80,000. என்னென்னலாம் இருக்கு எல்லாம் ஆட் பண்ணுங்க. கேஷில் ஆட் பண்ணுங்க, ஸ்டாக்ல ஆட் பண்ணுங்க, பேங்க் பேலன்ஸ் ஆட் பண்ணுங்க. கேபிட்டல் இது மூணுமே யார் கொடுத்துருக்கா? ஓனர் தான் கொடுத்துருக்காரு. இது மூணுமே ஓனர் தான் கொடுத்துருக்காருன்னா இது மூணுமே என்ன பண்ணிடுங்க, கேபிட்டலில் ஆட் பண்ணிடுங்க. இது மூணுமே என்ன பண்ணிடுங்க, கேபிட்டலில் ஆட் பண்ணுங்க. ரைட், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஒன்? Next accounting equation. What is the next accounting equation? Here they are mentioned, right? எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஆட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. What is the next one? So next here bought goods from Suresh rupees 10,000 on credit. Goods purchase பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோக்கு வருது? 10,000 இன்க்ரீஸ் பண்ணுங்க. அகைன் கொஸ்டின் கேளுங்க, அதுக்கு கன்சிடரேஷனாக என்னப்பா கொடுத்த? கேஷ் கொடுத்தியா அல்லது செக் கொடுத்தியா? கேஷ் அல்லது கேஷ் கொடுத்தா கேஷில் டிடெக்ட் பண்ணு, செக் கொடுத்தா பேங்க்ல டிடெக்ட் பண்ணு. எதுவுமே கொடுக்கலன்னா கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? கிரெடிட்டார்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ. கிரெடிட்டார்ஸ் ஓப்பன், ஏன் குட்ஸ் வாங்கிட்டோம் திருப்பி கொடுக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லயபிலிட்டிஸ் இருக்கு. வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? here add 10,000, here add 10,000, remaining account is same. Next, what is the next one? Bank charges. பேங்க் நிறைய நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால பண்ணுறாங்க, பேங்க் நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அமௌண்ட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ என்னாகும்? அமௌண்ட் பேங்க் பேலன்ஸு குறையும். அமௌண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பேர் பேங்க் சார்ஜஸ்னா என்ன சார்? இன்கமா எக்ஸ்பென்ஸ்? அதை மட்டும் பாருங்க. இன்கமாக இருந்தால் கேபிட்டல் ஆட் பண்ணுங்க, எக்ஸ்பெண்டிச்சர் இருந்தால் கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுங்க. இது எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுங்க. தென் நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், லாஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தோ அது அப்படியே எழுதிக்கும். இங்கே மட்டும் என்ன பண்ணுங்க, 500 டிடெக்ட் பண்ணுங்க, இங்கே 500 டிடெக்ட் பண்ணுங்க, ரிமைனிங் எல்லாமே சேம். நெக்ஸ்ட் ஒன், பெய்டு சுரேஷ் 9,700 த்ரோ கிரெடிட் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஏற்கனவே சுரேஷ் இருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 10,000க்கு வாங்கியிருக்கோம். ஏற்கனவே எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 10,000க்கு வாங்கியிருக்கோம். அதுக்கு இப்போ எவ்வளோ செட்டில் பண்ணுறோம்? 9,700. சார் 10,000 வாங்கிட்டு 9,700 ஃபுல் செட்டில்மெண்ட்னா பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் நமக்கு கெயினு. ஸோ எவ்வளோ செட்டில் பண்ணுறோம்? எப்படி செட்டில் பண்ணுறோன்னு பாருங்கள். செட்டில்மெண்ட் கிரெடிட் கார்டுனா பேங்க் டிரான்சாக்ஷன், கிரெடிட் கார்டுனா பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ 10,000 ஸ்டாக் வாங்கியிருக்கோம், 9,700 பே பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க 300 நமக்கு கெயின்.
ஸோ அந்த கெயின் அல்லது ப்ராஃபிட் என்ன பண்ணுறோம், கேபிட்டலில் ஆட் பண்ணுங்க, கேபிட்டலில் ஆட் பண்ணுங்க. ஃபுல் அக்கௌண்ட் செட்டில்டு, ஃபுல் அக்கௌண்ட் செட்டில்டு, அது 10,000 தரதில்லை. ஸோ அது டேலி ஆகிடும். எவ்வளோ அக்கௌண்ட் நம்ம பேங்க்லேருந்து தரோம், எவ்வளோ அமௌண்ட் தரோம், 9,700. இப்போ பேங்க்கில் டிடேட் ஆகும், பேங்க்கில் 9,700 டிடேட் ஆகும். ப்ராஃபிட் 7,000 கேபிட்டல் ஆட் பண்ணுங்க. 10,000 கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபுல் செட்டில்டு டேலி பண்ணிடுங்க. ஸோ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் கிரீனில் இருக்கிறத ஆட் பண்ணுங்க, ரெட்டில் இருக்கிறத டிடேட் பண்ணுங்க, பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிடுங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? குட்ஸ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் ஃப்ரம் பிளேஸ் ஃபார் rupees 15,000. குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ரைட். பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், குட்ஸ்னா ஸ்டாக் உள்ள வருது, ஸ்டாக்கோட பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ். எவ்வளோ, 15,000. கன்சிடரேஷன் என்ன கொடுத்தோம், எதுவுமே கொடுக்கல. அப்போ அதுக்கு பண்ணது கிரெடிட் பேலன்ஸ், அப்போ என்ன பண்ணும், கிரெடிட்டார்ஸில் ஆட் பண்ணுங்க. அது என்ன பண்ணும், கிரெடிட்டார்ஸில் ஆட் பண்ணுங்க. ஸோ ஸ்டாக் 15,000 உள்ள வந்துருச்சு, ஸ்டாக்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி 15,000. வாட் இஸ் த நியூ அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? இங்கே 15,000 ஆட் பண்ணுங்க, இங்கே 15,000 ஆட் பண்ணுங்க. ரிமைனிங் எல்லாமே சேம், லாஸ்ட் அக்கௌண்ட், லாஸ்ட் transaction. What is the last transaction? Goods returned to flip amounting rupees 4,000. 15,000 goods வாங்கியிருக்கோம், இங்கே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தா என்னாச்சு, 4,000 டேமேஜாக இருக்குது. வச்சுக்க மாட்டோம், என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் கொடுத்துருவோம். சார் 4,000 டேமேஜாக இருக்குது சார், நீங்களே வச்சிங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துறோம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகிடும், இங்கே குறைஞ்சிடும். திரும்ப அதோட வரமாட்டோம், என்ன சொல்லுவோம், சார் என்னோட அக்கௌண்ட்டில் 15,000 எழுதிருக்கீங்க, நான் கொடுக்கணுன்ட்டு 4,000 கொடுத்து என்ன பண்ணுறேன், திருப்பி கொடுத்துட்டு ப்ளீஸ் அதை என்ன பண்ணுங்க, 4,000 டிடெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கொடுக்க வேண்டிய கிரெடிட்டார் என்ன 4,000 டிடெக்ட் ஆகிடும். வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வெரி சிம்பிள், the same. Here deduct 4,000, here deduct 4,000. Okay, student, any doubt? Here listen, here 7 sum full பார்த்துட்டோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில், இந்த யூடியூப்பில் கமெண்ட் இருக்கும், கமெண்டில் எனி டவுட் என்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கோ அந்த கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.